அரவன் டாக்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இந்த காமன் மேன் ஷோ விஜய் டிவில நடந்துகிட்டு இருக்கு இல்லையா, இதனுடைய பேசிக் ரவுண்ட் எல்லாமே முடிஞ்சு போச்சு. அதாவது ரிஜெக்ட் பண்ணவங்களை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, செலக்ட் பண்ணவங்களை செலக்ட் பண்ணிட்டாங்க. ஆன் ஹோல்டில் வச்சிருந்த கண்டஸ்டன்ஸையும் நேத்திக்கு 21 பேரை 21 பேர்ல 10 பேரை செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே அடுத்த ரவுண்ட்ஸ் போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. 15 பேர்கிட்ட இவங்க செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதாவது டோட்டல் 50 பேர்ல 15 பேர்கிட்ட தான் செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த 15 பேர்ல இருந்து ஒரு 3-4 பேர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அனுப்ப போறதாக செய்தி. அதுல 3 பேர் உறுதி செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தியும் வருது. யார் அந்த 3 பேர் அப்படிங்கறத இந்த வீடியோடைய எண்டில் நம்ம பார்ப்போம். முதல்ல இந்த காமன் மேன் அப்படிங்கிற இந்த ஷோ தமிழ்ல மட்டும் தான் நடக்குதான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. மலையாளத்துல நடக்குது, தெலுங்குல நடக்குது. மலையாளத்துல நீங்க எடுத்து பாத்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க டாஸ்க் பேஸ் பண்ணி மட்டுமே அந்த ஷோ நடத்தப்படுது. ஈக்குவலாக எந்த விதமான பயாஸ்டான விஷயங்களும் இல்லாமல் சமமாக சரியாக அந்த ஷோ நடந்துகிட்டு இருக்கு. ஆனா இங்க தமிழ்ல நீங்க எடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா தெலுங்கு தெரியல நமக்கு எப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு அங்கேயும் டாஸ்க் வச்சுதான் நடத்துறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா முதல்ல இந்த அக்னி பரீட்சா அப்படிங்கிறது தெலுங்குல தான் இன்ட்ரடியூஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அங்க இருந்து தான் இப்போ இவங்க 2 பேரும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மலையாள பிக் பாஸ் பக்காவா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம தமிழ், அதாவது தமிழ்நாட்டில் எல்லாமே உருப்படாம போறதுக்கான காரணம் என்னன்னா ரெக்கமெண்டேஷன் அதிகமா எல்லாத்துலயுமே இருக்கு, இதுலயுமே இருக்கு. இப்போ இங்க நடக்கிற காமன் மேன் ஷோ சரியா சமமா நடக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. கண்டஸ்டன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்க எங்கேருந்து வராங்க, அவங்க பேக்ரவுண்ட் என்ன, அவங்களுடைய பாப்புலாரிட்டி என்ன, இதை பேஸ் பண்ணி ப்ரையாரிட்டி கொடுக்கப்படுது. மற்ற நபர்களை ரொம்பவே அவமானகரமாக நடத்துறாங்க ஜட்ஜஸ் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு எழுந்துகிட்டே இருக்கு. நான் நினைச்சு கூட பார்க்கல ஆரி இந்த அளவுக்கு மக்கள் திட்டுவாங்க. ராஜு மேல ஏற்கனவே மக்களுக்கு பெருசா அபிப்பிராயம் கிடையாது. இப்ப இந்த ஷோல ராஜு நடந்துக்கிற விதத்தை பார்த்து கழுவி கழுவி ஊத்துறாங்க. அதாவது வர கண்டஸ்டன்ஸ், அந்த காமன் மேன் கண்டஸ்டன்ஸுக்குமே ராஜுவை பிடிக்கல. ராஜுவோட சீசன் தான் இருக்கிறதுல முக்கியமான சீசன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ராஜுவ டைட்டில் வினரா யாரால ஏத்துக்கவே முடியல, அதை நேரடியா சொல்லிடுறாங்க. வேற இன்னும் ராஜு அவர்களோட பிஹேவியர் மக்களுக்கு கடுமையான கோபத்தை கிளப்பி இருக்கு. இதுல ஸ்லைட்டா மிஸ் ஆயிருக்கிறது ஓவியா மட்டும்தான். மாயா பத்தி சொல்ல வேண்டியதுல ஆஸ் யூஷுவல் மாயாக்கு இருக்கிற கெட்ட பேரு இன்னமும் அது அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. எனக்கு ஷாக்கிங்கா இருக்கிறது ஆரி அவர்கள் தான். ஏன்னா ஆரி அவர்கள் சீசன் 4ல இந்த காமன்வெல்த் ஷோக்கான ப்ரோமோலே நீதி, நேர்மை, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடுன்னு பேசினாப்புல. ஆனா அந்த மாதிரி இந்த ஷோ அவர் நடத்துறாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஸ்டின் மார்க். இப்ப இந்த ஷோ என்ன ஃபார்மெட்ல நடக்குது அப்படின்னா, இந்த சேனல் இந்த டீம் இருக்காங்களே, அந்த டீம் ஒரு 5 பேரை செலக்ட் பண்ணிட்டாங்க முன்னாடி. இவங்க தான் இந்த காமன் மேன் ஷோல செலக்ட் பண்ணணும், இவங்களை தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அனுப்பணும். அந்த 5 பேர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல அதாவது அவங்களோட ப்ரையாரிட்டிஸ் எதை சார்ந்து இருக்குன்னா வில்லேஜ் லுக்கு, வில்லேஜ்ல இருந்து வந்தவங்க, திவாகர் மாதிரியான ஆட்கள், அந்த மாதிரி கேரக்டர்ஸ் கொண்ட நபர்கள், அவங்களெல்லாம் சூஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. யார் யாருன்றதை நான் சொல்றேன். 3 பேர் செலக்ட் செய்யப்பட்டிருக்காங்க பிக் பாஸுக்கு சொல்றேன் நான். இது மற்ற ஆட்களை சும்மா ஒரு கண்கொடுப்புக்காக ஒரு காமன் மேன் அப்படிங்கிற ஒரு ஷோவை நடத்தி அவங்கள ஃபில்டர் பண்றன்ற பேர்ல அவங்கள எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்த முடியுமோ அந்த கண்டஸ்டன்ஸ்க்கு இது தேவையே கிடையாது. இப்போ ஒருத்தர் நாய் மாதிரிலாம் ஆக்ட் பண்ண சொல்லி ஆரி அவர்கள் சொல்றாங்க. அந்த இடத்துல அந்த கண்டஸ்டன்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா இந்நேரத்துக்கு அவர் நல்ல பேர் எடுத்திருப்பார். ஆனா அவர் அதை பண்றாரு. எதுக்காக? இந்த பிக் பாஸ்குள்ள எப்படியாச்சும் போயிடணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். இந்த பிக் பாஸ்குள்ள போனா இவங்க எல்லாம் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா நம்ம பெரிய ஆள் ஆயிடலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் அந்த மாதிரி யாருக்கும் பெருசா இந்த பிக் பாஸ் சக்சஸ்ஃபுல்லா இருந்தது கிடையாது. எக்ஸப்ட் நம்ம ஹரிஷ் கல்யாண், அதுக்கப்புறமா கவின், சாண்டி மாஸ்டர். சில பேர் அதை அந்த வாய்ப்பை நல்லா பயன்படுத்திக்கிட்டாங்க. அவங்க ஷைன் ஆகிட்டு இருக்காங்க. பல பேர் பிக் பாஸ்க்கு வந்த பிறகு காணாமையே போயிட்டாங்க. இதுதான் பிக் பாஸ்னுடைய ரியாலிட்டி. நம்ம எப்படி இதை கிராப் பண்ணிக்கிறோம், இதை எப்படி நம்ம டெவலப் பண்றோன்றதை பொறுத்து தான் இருக்கு. இது ஒண்ணா. இப்போ ஆரி அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. என்ன அப்படின்னா, இந்த கண்டஸ்டன்ஸை நாங்க ட்ரைன் பண்றோம், நாங்கள் அவங்களை இன்ட்ரீட் பண்ணணும்னு எங்களுக்கு அவசியம் கிடையாது, அங்கே இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் எல்லாம் அவங்க ஹேண்டில் பண்ணுற மாதிரி நாங்கள் ட்ரெயின் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு ட்விட்டரில். நான் என்ன ஆரிக்கிட்ட கேட்க விரும்புகிறேன் அப்படின்னா, நீங்கள் ட்ரெயினர் கிடையாது, நீங்கள் காமன் மேன் ஷோன்னு சொல்லி ஒரு இன்ஸ்டியூட் நடத்தல, வேணா ஆரம்பிச்சிருங்களா பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு நாங்கள் ட்ரைனிங் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஆட்கள் எடுங்க, ஃபீஸ் கட்டி படிக்கிட்டோம், ட்ரைனர்ஸாக இருங்க. நீங்க ஜட்ஜஸ் தான் அவனோட குவாலிட்டியை ஜட்ஜ் பண்ணணுமே தவிர்த்து நீங்க அவனை ட்ரெயின் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. எது நாய் மாதிரி ஆக்ட் பண்ண சொல்றதுலாம் ட்ரைனிங்கா? பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நாய் மாதிரி ஆக்ட் பண்ண சொல்லுவாங்களா? அதுவே தப்பு சொன்னா அப்ப நீங்க சொல்றது எப்படி கரெக்டா இருக்கும்?
இப்ப இந்த ஷோ வந்து பயாஸ்டா நடக்குது. ஆரி அவர்களுக்கு தெரியுது. ஆரி அவர்கள் நீதி நேர்மையில் பேசக்கூடிய நபர் என்ன பண்ணணும்? இல்லைங்க அப்படி பண்ணக்கூடாதுங்க, எல்லாருக்கும் ஈக்குவலா இப்ப முனியம்மாவுக்கு என்ன ப்ரையாரிட்டி கொடுக்கப்படுதோ அதே ப்ரையாரிட்டி தான் கடைசி வர கண்டஸ்டன்ஸ் வரைக்குமே கொடுக்கணும் அப்படின்னு ஆரி அவர்கள் பேசியிருக்கணுமா இல்லையா? பேசு. இவங்க செட் ஆஃப் கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. வரக்கூடிய கண்டஸ்டன்ட் இந்த இப்ப காமன் மேனா வர்றவன், மீடியா பேக்ரவுண்ட் இல்லாம வர்றவன் எப்படி வருவான்? அவனுக்கு எப்படி திவாகர் மாதிரியான குணாதிசயங்கள் இருக்கும்? கண்டிப்பா இருக்காது. நீங்க இந்த கேரக்டர்ஸ்லாம் யார்கிட்ட பார்க்கணும்னா, பிக் பாஸ்க்கு மெயின் கண்டஸ்டன்ட் அடிக்கிறீங்க தெரியுமா, அவங்க கிட்ட நீங்க பார்க்கலாம். காமன் மேனா நீ காமன் மேனை கூப்பிட்டு அவன்கிட்ட வந்து ஒரு சுவாரஸ்யம் இல்லை, பேச்சு சரியில்லை, அது இல்லைன்னா அவன் எப்படி இருக்கானோ அப்படிதான் அவன் வருவான். கரெக்டா? இது ஒண்ணா? இப்போ இந்த ஆன் ஹோல்டுல வைத்திருந்த நபர்களை வைத்து நேத்திக்கு ஒரு ரவுண்ட் நடக்குது. அந்த ரவுண்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா இது செலெக்ஷன் ப்ராசஸா? அவன் டாஸ்க் வச்சு செலக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவங்க எல்லா இடத்துலயும் பேச விட்டுக்கிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இருந்து ரெண்டு பேரா பேசுங்க, நீங்க இந்த ஷோக்கு ஏன் தகுதியானவர்னு பேசுங்க, நீங்க இந்த ஷோக்கு ஏன் தகுதியானவர் பேசுங்க. நேத்திக்கு ஆன் ஹோல்டுல 21 பேர் வராங்க. அந்த 21 பேருக்கு வந்து பேப்பர்ஸ் கொடுத்து அதுல ஒரு 3-4 கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த கொஸ்டின்ஸ்க்கு வந்து இவங்க ஆன்சர் பண்ணணுமா? ஆன்சர் பண்ணிட்டு இதை வந்து மற்ற கண்டஸ்டன்ஸ்க்கு வந்து சொல்லிடுவாங்க, படிச்சு இவங்களே படிச்சு சொல்லிட்டு அதை பேஸ் பண்ணி இவனை கேள்வி கேட்கணும். அந்த கேள்விக்கு இவன் பதில் சொல்லணும். யாரு சிறப்பா கேள்வி கேட்கிறா, யாரு சிறப்பா பதில் சொல்றா, அதை வச்சு நாங்க வந்து செலக்ட் பண்றோம். இது ஒரு செலெக்ஷன் ப்ராசஸா? அடிச்சுக்கிறானுங்க, அங்க இருக்கிறவனுங்க அடிச்சுக்கிறானுங்க. இது ஒரு டாஸ்கே கிடையாது. இதை வந்து ஒரு டாஸ்க்னு சொல்லி நீங்க வந்து வச்சு அதன் மூலமா ஆட்களை செலக்ட் பண்ணி 21 பேர்ல 10 பேரை செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க ஆன் கோல்டுக்கா அடுத்த சுற்றுக்கு. ஸோ இந்த காமன் மேன் ஷோ தமிழ்ல வந்து ரொம்பவே மட்டமா நடத்தப்படுது அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு மிகச்சிறந்த உதாரணம் நேற்று நடந்த டாஸ்க் தான். நீங்க யோசிச்சு பாருங்களேன், 20 பேர் மேல உட்காந்துருக்காங்க, ஒரு நபர் கீழே இருக்கிறார். இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஏன் வரணும், எதுக்கு வரணும், நான் இந்த பிக் பாஸ்க்கு வந்தா நான் என்ன பண்ணுவேன், இதை பேஸ் பண்ணின கொஸ்டின்ஸ் இருக்கு. இதுக்கு அவன் ஆன்சர் பண்ணணும். அதை வந்து அவன் கேள்வி கேட்பானா, அதுக்கு வந்து இவன் வந்து பதில் சொல்லணும். அது ஒவ்வொருத்தருக்கும் மாறி மாறி கொஸ்டின் டீம் சூப்பரா பண்ணீங்க, ஆன்சர் டீம் நீங்க வந்து சில பேர் வந்து அந்த ஒரு பையன், அவன் பேர் மறந்துட்டேங்க நான், ஒரு பையனும் பொண்ணும் துளிய கூட ரெஸ்பெக்டே கிடையாது, ஆனா அதெல்லாம் கரெக்டா சொல்லிடுறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபார்மேட்டே தப்பா தான் போய்கிட்டு இருக்குன்ற, இந்த காமன் மேன் ஷோ ஃபார்மேட்டே தப்பா தான் போய்கிட்டு இருக்கு. ரொம்ப ஒரு மாதிரி அவங்கள வந்து புட் டவுன் பண்ணி அப்படி வெளியேற்றுறது. அதுவும் நேற்று வந்து ஆரி சொல்றாப்புல ஃபர்ஸ்ட் வந்து 21 பேர்ல 10 பேரை செலக்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா ஒரு சின்ன ஒரு பிராங்க் ஒன்று பண்ணாங்க. அந்த பிராங்க்ல என்ன சொல்றாரு ஆரி அவர்கள், நாங்க வந்து இந்த 21 பேர்ல 10 பேரை வந்து செலக்ட் பண்ண போறோம், அந்த 10 பேரும் வந்து ரொம்ப எப்படி சொல்றது, ரொம்ப அற்புதமா ரொம்ப சூப்பரா நீங்க பெர்ஃபார்ம் பண்ணதுனால உங்களை செலக்ட் பண்றோம் நீங்க நினைக்க வேணாம், வேற வழியே இல்லாம தான் உங்களை நாங்க செலக்ட் பண்றோம். அந்த 10 பேர்லயும் நாங்க 5 பேரா சுருக்கிடலாம்னு நினைக்கிறோம். ஏன்னா அந்த 10 பேர் வந்து போறதுக்கு நீங்க வந்து டிசர்விங்கான ஆட்கள் இல்லை. இப்படி ஒரு கண்டஸ்டன்ட்டை மட்டமாக நடத்த வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அதுக்கப்புறம் கடைசியில் அதை பிராங்க்ன்றாங்க, 10 பேருமே நீங்க நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு போறீங்க அப்படின்றாங்க. நான் சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்க வந்து கொஞ்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். சில பேர் வந்து அவங்க குடும்ப கஷ்டங்களை சொல்றாங்க, அவங்க பட்ட கஷ்டங்கள் அவமானங்களை சொல்றாங்க. யாரெல்லாம் இவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே இந்த ஜட்ஜஸ் வந்து என்ன கேட்கறாங்க அப்படின்னா, நீங்க என்ன சிம்பத்தி கிரியேட் பண்றீங்களான்னு கேட்கறாங்க. இவங்க ரிஜெக்ட் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஆட்களுக்கு சிம்பத்தி கிரியேட் பண்றீங்களான்னு கேட்கறாங்க. இந்த சைடு இவங்க யாரை செலக்ட் பண்ணணும்னு மைண்ட்ல வச்சிருக்காங்களோ அவங்களுமே அதே சிம்பத்தியை கிரியேட் பண்றாங்க. அதுக்கு வந்து இவங்க ஃபீல் பண்ணி இவங்க செலக்டும் பண்றாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தவங்க வந்து குண்டா ஒருத்தவங்க வந்திருந்தாங்க, அவங்க வந்து என்ன பாடி ஷேமிங் பண்றாங்கன்னு சொல்லி சிம்பத்தி தான் கிரியேட் பண்றாங்க, அவங்க செலக்ட் பண்ணப்படுறாங்க. இதே சிம்பத்தி கிரியேட் பண்ண மாறன் பொண்ணு வந்து அசிங்கப்படுத்தி வெளில அனுப்பிச்சிட்டாங்க. அப்பா ஸ்டோரி வச்சு நீங்க சிம்பத்தி கிரியேட் பண்றீங்களா அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் நம்ம முனியமாக்கா நல்லா பேசுறாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. அவங்களும் என்ன சொன்னாங்க, என்னை பெத்த தாயே என்னுடைய என் கலரை வச்சு என்னை வந்து அசிங்கப்படுத்தினாங்க, அவமானப்படுத்தினாங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க செலக்ட் செய்யப்பட்டிருக்காங்க. அது சிம்பத்தி கிடையாதா? அது சிம்பத்தி தானே. அவங்க செலக்ட் செய்யப்பட்டிருக்காங்க. அதே மூலியமா என்ன சொல்றாங்க, கிராமத்துல இருந்து ஒரு பொண்ணு வந்து எப்படி இருப்பா அப்படிங்கறத நான் காட்டணும்ன்றாங்க. அதை நீங்க காட்ட வேண்டிய அவசியம் கிடையாது, பிக் பாஸ்ல வந்து காட்ட வேண்டிய அவசியம் இல்லையே, உங்க யூடியூப் சேனல்லே காட்டலாமே. இந்த கேள்வி பல பேருக்கு கேட்கப்படுது.
இதை நீ பிக் பாஸ் வீட்டுக்குள்ள தான் வந்து செய்யணுமா? நீ வந்து உன் ப்ரொஃபஷன்லேயே நீ பண்ணலாமே. பார்ஷாலிட்டியா ஒரு ஷோ நடத்துறதுக்கு நடத்தாமே இருக்கலாமே. எதுக்கு இந்த இப்படி ஒரு ஷோ நடத்தி உங்க பேரை நான் அடிச்சுக்கணுமா? ஆரிய அவர்கள் கிட்ட இந்த மாதிரி ஒரு விஷயத்த நான் எதிர்பார்க்கவே இல்லை, சீரியஸாவே. சரி, இப்போ வந்து காமன் மேன் ஷோ வந்து ஆன் ஹோல்டில் இருந்த பர்சன்ஸ்க்கு வரைக்கும் இவங்க வந்து முடிச்சிட்டாங்க. இனிமே என்ன நடக்க போகுதுன்னா மெயின் ரவுண்ட்ஸ் வந்து நடக்க போகுது. அதாவது ஏஞ்சல் வெர்சஸ் டீமன், அந்த டாஸ்க் இந்த டாஸ்க்னு ஏகப்பட்ட டாஸ்க் கொடுத்து அதுல இருந்து சில பேரை பொறுக்கி எடுத்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அனுப்ப போறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வந்திருக்கு. அதுல 3 பேர் முக்கியமா செலக்டே ஆயிட்டாங்கப்பா. இந்த 3 பேரும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் ஒன்று வந்திருக்கு. அந்த 3 பேர்ல முதல் நபர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா முனியம்மா அவர்கள். ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லையா, முனியம்மா அவர்கள் நிச்சயமா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போவாங்க. ஏன்னா அப்படி ஒரு ஃபிளேவர் வந்து விஜய் டிவி எதிர்பார்க்கிறான். நான் சொன்னப்ப பல பேர் கோச்சிக்கிட்டாங்க. கிராமத்துல இருந்து வந்தவங்களுக்கு இங்க ப்ரையாரிட்டி கொடுக்கப்படுது. இப்ப இந்த ஆன் ஹோல்டுல வெளியில வந்த ரிஜெக்ட் செய்யப்பட்ட நபர்கள் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அதுல வந்து ஒருத்தர் வந்து ஓப்பனா உடைச்சு பேசியிருக்காப்ல. நீங்க எல்லாம் சும்மா தான் போறீங்க, உங்களெல்லாம் சும்மா தான் அவங்க வந்து டாஸ்க் வச்சு சும்மா தான் பண்ண போறாங்க. ப்ரையாரிட்டி வந்து நீங்க கிராமங்கள்ல இருந்து வந்திருந்தீங்கன்னா, உங்க ஸ்லாங் வந்து கிராமத்து ஸ்லாங்கா இருந்துச்சுன்னா, இப்போ இந்த மதுரை, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, இந்த மாதிரியான ஸ்லாங்ஸ், கோயம்புத்தூர், இந்த மாதிரியான ஸ்லாங் நீங்க பேசுனீங்கன்னா, சவுத் சைட்ல இருந்து நீங்க வந்திருந்தீங்கன்னா அவங்களுக்கு தான் ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க அப்படின்னு அங்க இருக்கிற டீமே பேசியிருக்கு, சொல்லியிருக்கு. இதை தான் நான் சொன்னேன். இது வந்து நான் ஏதோ தவறா சொல்லலை, அவங்க அந்த ஃபிளேவர் எதிர்பார்க்குறாங்க. அதுக்கு நீங்க சிம்பிளா காமன் மேன் அப்படின்னு போடாம திவாகர் மாதிரியான ஆட்கள் வந்து நீங்க அப்ளை பண்ணுங்க, நாங்க எடுத்துக்கிறோம்னு சொல்லியிருந்தா அந்த மாதிரியான ஆட்கள் அப்ளை பண்ணியிருப்பாங்க. அதுக்கு நீ இப்போ வந்து கிராமங்கள்ல இருந்து வர்றவங்க எல்லாருமே திவாகர் மாதிரி தானா அப்படி நான் சொல்ல வரல. அங்க இருக்கக்கூடிய சில பேர் அவங்களோட பிஹேவியரை வச்சு நான் சொல்றேன். ஒட்டுமொத்தமா நான் வந்து ஜெனரலைஸ்டா சொல்லல, அந்த மாதிரி நீங்க புரிஞ்சிக்க வேண்டாம். முனியம்மா அவர்கள் செலக்டட். முனியம்மா அவர்களை நீங்க மெயின் கண்டஸ்டன்டாவே கூப்பிட்டுருக்கலாம். ஏன்னா அவங்க வந்து நான் சொன்ன மாதிரி அவங்க வந்து ஒரு காமன் பீப்புள் கிடையாது. அவங்க ஒரு செலிபிரிட்டிங்க. 2.5 லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்கக்கூடிய ஒரு யூடியூப் சேனலுக்கு சொந்தக்காரி. அடுத்து கரிஷ்மா அவர்கள். கரிஷ்மா அவர்களை பத்தி நமக்கு தெரியல, மேபி அவங்க ஒரு காமன் பீப்புளா இருக்கலாம். கரிஷ்மா அவர்கள் ஆன் ஹோல்டுல இருந்து செலக்ட் செய்யப்பட்ட ஒரு நபர், பரவாயில்ல, அவங்களை வந்து பாராட்டலாம். இன்னொருத்தர் வந்து ஜேசன் அப்படிங்கிற ஒரு நபர், வேற யாரும் இல்லை, மார்ஷல் ஆர்டிஸ்ட். அந்த நபரை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் 2 பேர் வந்து செலக்ட் செய்யப்படுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. மொத்தமாக 5 பேர் வந்து இந்த காமன் மேன் ஷோவில் செலக்ட் பண்ணப்பட்டு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறாங்க அப்படின்றாங்க. எனக்கு என்ன கவலைனா, இந்த செலெக்ஷனே இவ்வளவு மட்டமா இருக்குது, மெயின் பீப்புள் செலெக்ஷன் எப்படி இருக்க போகுதுன்றது தெரியல. அதை நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும். அதுக்கான அப்டேட் வரும்போது நான் உங்களுக்கு வந்து அதை வீடியோவாக கொடுக்குறேன். இப்போ இந்த ஷோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இன்னைக்கு என்ன நடக்குதுன்றதை பார்த்துட்டு அடுத்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட வரேன். இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிஃபிகேஷன் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அப்டேட்டாக வந்துட்டே இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.